ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 26வது ஸ்லோகம் 8வது அத்தியாயத்தில் சுக்லகிருஷ்ணே கதிஹ்யேதே ஜகதசாஸ்வதே மதே ஏகயாயாத்யனாவிருத்திः மன்யயா வர்த்ததே புனः. சுக்லகிருஷ்ணே கதிஹ்யேதே ஜகதசாஸ்வதே மதே ஏகயாயாத் அனாவிருத்திः மன்யயா வர்த்ததே புனः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் கேட்டால், நிச்சயமாக ஹீஹியதே கதிஹியதே, நிச்சயமாக இந்த உலகத்திற்கு சுக்லகிருஷ்ணே ஒளியும் இருளும் என்ற ஒளிமயமான அர்ச்சிராதி மார்க்கம், தூம மார்க்கம், கிருஷ்ணகதியில் சேர்ந்த பித்ருயானம் பித்ரு மார்க்கம், இந்த இரண்டு மார்க்கங்களும் சாஸ்வதே என்னும் உள்ளவனாகவே இருக்கிறது. எல்லா நாள்லேயும் இந்த சுக்லகதியில் பிரயாணப்படுற ஜீவனும் கிருஷ்ணகதியில் பிரயாணப்படுற ஜீவனும் இருக்குது. அதே மாதிரி சுக்லகதி கிருஷ்ணகதி அப்படின்ற இந்த ரெண்டு மார்க்கங்களும் எப்பொழுதும் இருக்கிறது, எல்லா நாட்களிலும். அதாவது சாஸ்வதமாக இருக்குது, இதில் மாறுபாடே இல்லை, இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதே நம்ம நினச்சிக்க வேண்டாம். இதில் மாற்றமே இல்லை, என்றும் உள்ளனவாகவே கருதப்படுகிறது. ஏகையா ஒன்றினால் அனாவிருத்தியும் திரும்பி வராமையையும் மற்றொன்றினால் திரும்பி வருதலும், அந்யயா வர்த்தக, அதாவது ஒன்றினால் திரும்பி வராமையையும் மற்றொன்றினால் திரும்பவும் வருதும், புனக ஆவர்த்ததே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறான். அதனால் எந்த கதி வழியாக போகணுன்றத அந்த ஜீவாத்மான்னு இது எல்லாமே சொல்கிறதெல்லாம் மனுஷனுக்கு தான். ஏன்னு சொன்னால் அந்த பசு பக்ஷி மிருகத்துக்கு இதுபோல் ஒரு முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது மாதிரி யோகம் செய்யணும், எப்படி பிராணனை எங்கே நிறுத்தணும், எது வழியாக எடுத்துன்னு போனோம், ஒரு இடத்துலேருந்து எப்படி என்ன உலகாயதமான இச்சைகளில் மட்டுமே மனம் இருந்தால் அந்த ஜீவனோட முயற்சிகள் எந்த ஏரியாவில் மட்டும் போயின்னு இருக்கோம், இல்லை உலகாதமான விஷயத்தை தாண்டி மனசில் அந்த ஜீவனை நிறுத்தி பார்த்து புரிஞ்சிக்கும் போது அந்த எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய பழக்க வழக்கங்கள் அதனுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு மேன்மையாக இருக்கும். அதுக்கு மேலே ஆக்ஞா சக்கரம், அப்புறம் சகசிராரம் அப்படின்னு சிரசு மேலே இருக்கிற வரைக்கும் அங்கெல்லாம் பிராணனை நிறுத்தி தியானம் பண்ண தெரியும், பிராணனை நிறுத்தி யோக தாரணை பண்ண தெரியும்னு சொன்னால் அந்த ஜீவனுக்கு எதுபோல் எண்ண ஓட்டங்கள் இருக்கும், அதனுடைய எண்ணங்கள் எப்படி மேலெழுந்து மேன்மை அடைந்ததாக இருக்க முடியும்னு தான் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பெருமாள் சொல்லித்தரார். ஆனால் எப்படி அந்த நிலைமைக்கு போக தெரியாத போயிட்டு கீழே இருக்கிற அதாவது லோகாயதமான தேவைகளை மட்டுமே நம்ம சொல்லின்னு இருக்கோம், அதுக்காக முயற்சியே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன கிடைக்கும்? ஏகையாயாத் அனாவிருத்திகி, ஒரு பாதையின் வழியாக சுக்ல கதி வழியாக செல்லும் பொழுது திரும்பி வராமையை அந்த ஜீவன் எய்துகிறான். ஆனால் அந்யயா மற்றொன்று இன்னொரு கதி இருக்கே, அது என்னது? கிருஷ்ணகதி. கிருஷ்ணகதியாக பிரயாணப்படுகிறவன் புனக ஆவர்த்தந்தே, மீண்டும் இங்கே பிருத்திவிக்கு வந்து வருகிறான். அதாவது கிருஷ்ணகதி மூலமாக செல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் வருதலும் மீண்டும் மீண்டும் பிறத்தலும் ஏற்படுகிறது. அதனால் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றத கேட்குறார் அர்ஜுனன். கேட்டார், பெருமாள் அதுக்கு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.